ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது தாங்க நம்மளுடைய தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் பைவீக்லி எக்ஸ்பிரஸ். மீட்டர் கேஜ் பீரியடில் நிறைய ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்தது. அதில் ஒரு ட்ரெயின் தாங்க முத்துநகரில் இருந்து கொங்கு நகர் வரைக்கும் இன்னைக்கு ஒரு புது ட்ரெயினை லான்ச் பண்ண போகிறாங்க. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெயின் பையன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா முத்துநகரத்தில் தாங்க இருக்கோம். முத்துநகரில் இருந்து கொங்கு நகர் வரைக்கும் இன்றைக்கி ஒரு புது ட்ரெயினை லான்ச் பண்ண போகிறாங்க. தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் அதோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸை இன்றைக்கி இங்கே தூத்துக்குடியில் இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க. ஸோ அதை கவர் பண்ணலான்ட்டு தான் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த ஒரு ஸ்பெஷல் ஜேர்னியில் நான் மட்டும் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாதுங்க, என்னோட சேர்ந்து 2 பேரும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. யார் அந்த 2 பேர்? ஹாய். ஸோ ஒரு யூடியூபர் சிவி குமார் விளாக்ஸ், நம்ம சிவி ப்ரோவோட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் ஆனந்த் வந்திருக்காங்க. ஸோ நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஸ்பெஷலான ஜேர்னியை தூத்துக்குடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்பெஷலாக இருக்க போது ஸ்பெஷல் அண்ட் ஜேர்னி. சரி வாங்க இப்போ தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய புது ட்ரெயின் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் 1ல தாங்க ரெடியா இருக்கு. இங்க தூத்துக்குடியில இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் டாப் 4 அரக்கோணம் ஷெட்டோடைய லோகோமோட்டிவ் தான் ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே ஃபுல் பண்ண போகுது. இடையில நமக்கு எந்த ஒரு லோகோ சேஞ்ச் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்து மேட்டுப்பாளையம் அதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸை ஆரம்பிக்க போகுதுங்க. அதனாலேயே டெக்கரேஷன்லாம் பலமாகவே இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே இப்போ புதுசாக மாலையெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து லோகோவுக்கு அப்புறம் ஒரு SLRD 2 அண்டர்சவுட் கோச் கொடுத்துருக்காங்க. இந்த தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸில் மொத்தம் 3 ஏசி கோச் இருக்குங்க. அதில் ஒரு ஏசி கோச் வந்து AC 2 டயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு 2 AC 3 டயர் இருக்குங்க. AC 3 டயருக்கு அப்புறம் உங்களுக்கு 9 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குங்க. அதாவது S9ல இருந்து அப்படியே ரிவர்ஸ் டைரெக்ஷனில் S1 வரைக்குமே இருக்குது. கடைசியில் உங்களுக்கு 2 அண்டர்சவுட் கோச் இருக்குது. அதுக்கப்புறம் SLRD. ஸோ இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு SLRD 2 அண்டர்சவுட் கோச், அதுக்கப்புறம் AC 2 டயர் 1, 3 டயர் 2, மொத்தம் ஏசியில் 3 கோச் இருக்குது. அதுக்கப்புறம் 9 ஸ்லீப்பர், அதுக்கப்புறம் கடைசியில் 2 அண்டர்சவுட், அதுக்கப்புறம் ஒரு SLRD. நம்ம தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ட்ரெயினோட ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாங்க. 2020 இந்த ட்ரெயின் வந்து லிங்க் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகிட்டு இருந்தது. இங்கே தூத்துக்குடியில் இருந்து வாஞ்சிமணியாச்சி வரைக்குமே ஒரு 7 கோச்சை லிங்க் பண்ணி தான் கோயம்புத்தூருக்கு இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 10 வருஷமாக 2011 இருந்து 2020 வரைக்குமே லிங்க் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகிட்டு இருந்தது. எப்போ நம்ம கொரோனா வந்துச்சோ அப்பையிலேருந்து இதை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது தாங்க நம்மளுடைய தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் பைவீக்லி எக்ஸ்பிரஸ். இப்போ வரைக்கும் பைவீக்லியாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. மக்களுடைய வரவேற்பை பொறுத்து இந்த ட்ரெயின் வந்து டெய்லியும் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரி வாங்க, கரெக்டாக டைம் ஆகிடுச்சுங்க. கரெக்டாக 10:51 ஆகிடுச்சு. இங்கே தூத்துக்குடியில் 10:50க்கு எடுத்து மறுநாள் காலையில் மேட்டுப்பாளையமில் 7:45க்கெலாம் ரீச் ஆகிடும். ஷெட்யூல் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ட்ரெயினை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம போக போக பார்ப்போம். வாங்க இப்போ இந்த ஒரு ஸ்பெஷலான ஜேர்னியை தூத்துக்குடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தூத்துக்குடியிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட் வந்து கோவில்பட்டியில் தான். தூத்துக்குடியிலேருந்து அடுத்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க தூத்துக்குடி மேலூர். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அங்கே ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தா வேறு ஊர்லேருந்து வரவங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழகாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் நமக்கு ஸ்டாப்பிங்லாம் கொடுக்கல, டேரெக்டாக வந்து கோவில்பட்டி தான் கொடுத்துருக்காங்க.
நம்ம தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் பை வீக்லி எக்ஸ்பிரஸோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான கோவில்பட்டி தாங்க வந்திருக்கோம். தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையம் ஸ்லீப்பரில் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 265 ரூபாங்க. ப்ளஸ் அது கூட ஒரு 10 ருபீஸ், மொத்தம் 275 ரூபா தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம போய் தூங்க தாங்க போகிறோம். ஏன்னா டைம் இங்கே பார்த்தீங்கன்னா 12:02 ஆகிடுச்சு. ஸோ கோவில்பட்டியில் நம்ம தூங்குனதுக்கப்புறம் மார்னிங் உங்களுக்கு திண்டுக்கலுக்கு முன்னாடி இருந்தே கண்டிப்பாக நான் கவர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரி வாங்க போய் தூங்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஏர்லி குட் மார்னிங் மக்களே. நம்மளுடைய ஹோம் டவுனில் இருந்து திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து இப்போது கிளம்பிட்டோங்க. திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த பகுதி மக்களுக்கு மேட்டுப்பாளையத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கும் தூத்துக்குடி கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பர்மனன்ட் ட்ரெயின் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே சர்வீஸே ஆரம்பிக்க போகுது. நம்ம திண்டுக்கல்லில் நிறைய பேர் வந்து இந்த ட்ரெயினுக்கு அன்ரிசர்வ்டில் ஏறுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இதுக்கு பின்னாடி தாங்க கோயம்புத்தூர் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துகிட்ருக்கு. ரெண்டுமே நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கு, பின்னாடியே அந்த ட்ரெயின் ஃபாலோ பண்ணி வந்துகிட்ருக்கு. அதனாலேயே அந்த ட்ரெயினில் போகிறவங்க அப்படியே இந்த ட்ரெயினுக்கு மாறி வர்றாங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். சரி வாங்க, திண்டுக்கல்லேருந்து கிளம்பியாச்சு. ஒட்டன்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம ஒட்டன்சத்திரம் பழனி வழியாக ஃபஸ்ட்டு ரன் ஆகக்கூடிய நைட்டு பர்மனன்ட் ட்ரெயின் இந்த தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் பை வீக்லி எக்ஸ்பிரஸ் தாங்க. ஒட்டன்சத்திரம்னு சொன்னாவே தெரியும், மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே தான் இருக்குது. இங்கே இருந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம தூத்துக்குடி வரைக்குமே இந்த ட்ரெயின் மூலியமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பரவாயில்லையா, ஒரு நாள் தானே, இன்னைக்கு தான் நைட் ட்ரெயின் வருது. அநியாயம். பழனி தாங்க ரீச் ஆகிருக்கோம். இப்போ நான் சொல்ல போகிறத தூத்துக்குடி, கோவில்பட்டி, சாத்தூர் மக்கள்லாம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வீக்கெண்டு பிளானாக பழனிக்கு நீங்கள் ஜாலியாக வந்து போகலாங்க. சனிக்கிழமை இந்த ட்ரெயின் வந்து தூத்துக்குடியில் 10:50க்கு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 மணிக்கெல்லாம் வருங்க. வந்துட்டு நம்ம பழனி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக பழனிலேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30க்கு உங்களுக்கு இதே ட்ரெயின் மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி போகுங்க. நீங்கள் மறுநாள் காலை திங்கக்கிழமை காலையில் ஒரு 4:20க்கெல்லாம் தூத்துக்குடி ரீச் ஆகிடலாம். வீக்கெண்டு பிளானுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைமிங்கில் 1 டே ஃபுல்லாக ஜாலியாக பழனியில் இருந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு டைமிங் பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த ட்ரெயினில். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து உடுமலைப்பேட்டை தாங்க. வாங்க அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம்.
என்னப்பா இந்த ட்ரெயின் தூத்துக்குடி, கோயில்பட்டி, சாத்தூர் மக்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா, ஏன் நம்ம பழனி, ஒட்டஞ்சத்திரம், உடுமலைப்பேட்டை அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல் இல்லையான்னு தயவுசெய்து கேட்டுறாதீங்க. நமக்கும் இருக்குங்க. உங்களுக்கும் ஒரு வீக்கெண்ட் பிளானாக திருச்செந்தூர் போயிட்டு வர்றதுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு 7:45க்கு மேட்டுப்பாளையமில் எடுத்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம் வழியாக இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகுங்க. காற்று வேற ரொம்ப பலமாக அடிக்குது. நான் பேசுகிறதுக்கு கேட்குதான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ வெள்ளிக்கிழமை இந்த ட்ரெயின் வெள்ளிக்கிழமை இந்த ட்ரெயின் மேட்டுப்பாளையம்ல கிளம்புங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் ஆன்போர்டு பண்ணிட்டீங்கன்னா சனிக்கிழமை காலையில் தூத்துக்குடி போயிடலாம். தூத்துக்குடி போனதுக்கப்புறமே உங்களுக்கு பஸ் இருக்குங்க. அங்கே தூத்துக்குடியிலேருந்து அழகாக திருச்செந்தூர் போகலாம். 1 டே ஃபுல்லாக திருச்செந்தூரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காற்று பலமாக அடிக்கும். ஒரு நிமிஷம். 1 டே ஃபுல்லாக திருச்செந்தூரில் நீங்கள் சனிக்கிழமை ஃபுல்லாக வைப் பண்ணலாம். சனிக்கிழமை அந்த ஃபுல் ட்ரிப்பை இனிமேல் முடிச்சுட்டு சனிக்கிழமை நைட்டு இதே ட்ரெயின் உங்களுக்கு தூத்துக்குடியில் 10:50க்கு தூத்துக்குடியில் கிளம்புங்க. சனிக்கிழமை அந்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் ஊருக்கு வந்துடலாம். எப்படி வீக்கெண்டு பிளானுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைமிங்கில் இந்த ட்ரெயின் இருக்குது. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்து பொள்ளாச்சி ஜங்ஷன் தாங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் டைமாகவே பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கும். பொள்ளாச்சி வழியாக மீட்டர் கேஜ் பீரியடில் நிறைய ட்ரெயின் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. அதை ஏன் சொல்கிறேன்னா, தூத்துக்குடியில் இருந்து கோயம்புத்தூருக்கு மீட்டர் கேஜ் டைம்லேயே ஒரு ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. ஸோ அந்த ட்ரெயினை ரீஸ்டோர் பண்ணுற ஒரு விதமாக தான் இப்போது தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இந்த பைவீக்லி எக்ஸ்பிரஸ் ரன் ஆக போகுது. பதினஞ்சு நிமிஷம் பிஃபோர் டைமாகவே கிணத்துக்கடவு ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் வந்திருக்கோம். நம்ம தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் வந்து பைவீக்லி எக்ஸ்பிரஸுங்க. என்னைக்கு ரன் ஆகுதுன்னா, தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையம் உங்களுக்கு வியாழக்கிழமை நைட்டு, அதுக்கப்புறம் சனிக்கிழமை நைட், இந்த 2 நாளுமே தூத்துக்குடியிலேருந்து கிளம்பும். இதுவே மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி உங்களுக்கு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அண்ட் தென் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாளுமே வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி ரன் ஆகும். ஸோ வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் இந்த ட்ரெயின் வந்து ரன்னிங்கில் இருக்கும்.
5 மினிட்ஸ் டிலேவோட கோயம்புத்தூர் ஜங்ஷன் தாங்க ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம தூத்துக்குடியில் இருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு நைட்டு இந்த பைவீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. ஆனால் இதே காலையில் நீங்கள் வரணும் அப்படின்னா தூத்துக்குடியில் இருந்து வாஞ்சிமணியாச்சி வரைக்கும் ஒரு பேசஞ்சர் ரன் ஆகுது. அங்கே வாஞ்சிமணியாச்சி வந்துட்டு உங்களுக்கு வாஞ்சிமணியாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு நாகர்கோவில் கோயம்புத்தூர் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. ஸோ அதை பிடிச்சி நீங்கள் டே டைமில் நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வந்துடலாம். காலையிலேயே மலை சாரலோட நம்ம கொங்கு மண்டலத்துக்கு வந்தாச்சு. முத்துநகரத்தில் ஆரம்பித்து கொங்கு நகரத்தில் மலையோட இங்கே இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மேட்டுப்பாளையம் தான், இடையில எந்த ஸ்டாப்புமே கிடையாது. தண்ணி வெட்டுச்சுல ஃபைனலி 16766 தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் பைவீக்லி எக்ஸ்பிரஸ் நம்ம மேட்டுப்பாளையமுக்கு கரெக்டாக 7:15 ரீச் ஆகிடுச்சுங்க. ஒரு 30 நிமிஷம் பிஃபோர் டைமாகவே வந்துட்டோம். இந்த ஜேர்னியை பற்றி சொல்லணும்னா இந்த ட்ரெயின் வந்து நிறைய சுற்றுலாத்தலம், அதுக்கப்புறம் கோவில், நிறைய விஷயத்தை கனெக்ட் பண்ணுறனால கண்டிப்பாக மக்கள் இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ஜேர்னி உண்மையாலே ரொம்ப சூப்பராக போச்சுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டு இப்படி ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன்.